நீ ஏன்டா இதுல தலையிடுற? நீ வெறும் டிரைவர் தானே, உயிரை காப்பாத்திக்கணும்னா ஓடி போயிடுறா. டேய், கண்ணுக்கு முன்னால ஒரு அநியாயம் நடக்கும்போது அதை பார்த்துட்டு போறதுக்கு நான் ஒன்னும் கோழை இல்லடா. டேய், நீ இப்ப வேணா அவனை காப்பாத்திருக்கலாம்டா. ஆனா அந்த அன்னபூர்ணி குடும்பத்தை அழிக்காம விட மாட்டேன், அழிக்காம விட மாட்டேன்டா. சந்துரு, 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 எப்படி இருக்கு சந்துரு? சுந்தரு, இப்ப என்ன பண்றது சுந்தரு? முதல்ல இவனை ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். சந்துரு, இங்க பக்கத்துல எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா? இங்க எதுவும் இல்ல, டவுனுக்கு தான் போகணும் சுந்தரம். இங்க பக்கத்துல ஒரு வைத்தியர் வீடு இருக்கு. எங்க இருக்குன்னு தெரியுமா? இங்க பக்கம் தான் சுந்தரம், 5 நிமிஷத்துல போயிடலாம். இவ்வளவு வழியில எப்படி நடப்ப? இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட ஆரம்பிச்சிடும். நான் வேணா போய் மருந்து வாங்கிட்டு வரட்டுமா? ஐயோ சுந்தரு, என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சந்துரு, ஒரு 5 நிமிஷம் தானே, கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்ணி நடந்து வாங்க ப்ளீஸ். சரி. பாத்து பாத்து பாத்து. என்னால முடியல சுந்தரம், முடியல. வந்துருச்சு வந்துருச்சு, போயிடலாம். இதோ வந்துட்டோம் சந்துரு, கொஞ்சம் பொறுத்துக்கோ. என்ன பாத்து சந்துரு, மெதுவா வா, மெல்ல. பாத்து பாத்து, மெதுவா. ஐயா, ஐயா, வைத்தியரையா. என்னாச்சு? இவருக்கு கால்ல அடிபட்டிருக்கு, ரொம்ப வலியில துடிக்கிறாரு. அங்க கட்டில படுக்க வைங்க. வா சந்துரு, பாத்து. மெதுவா வா. உட்கார. மெதுவா. ஒண்ணு இல்ல. எங்க பாடிப்பட்டிருக்கு? இங்க. ஒண்ணு இல்ல. காலு லேசா பிசகி இருக்கு. தைலம் தடவி உள்ள மருந்து கொடுத்தா ஒரே நாள்ல சரியாயிரும். பயப்பட ஒண்ணும் இல்ல. ஆமா, நீங்களாம் யாரு? நான் அண்ணம்மாவோட பேரன். அத சொல்லு. அதான் எங்கேயோ பார்த்தோம் குஞ்சு மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன். உங்க தாத்தாவை மறக்க முடியுமாப்பா? பயப்பட ஒண்ணும் இல்ல, மருந்து சாப்பிடு, நாளைக்கு காலையில சரியாயிரும். சரி. சந்துரு, கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஐயா கொடுங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க மத்த வேலையை பாருங்க. சுந்தரு, நீங்களா? கொஞ்சம் பொறுத்துக்கோ. தம்பி, இந்த சூரணத்தை சாப்பிடு. இந்த இரவு பொழுது ஆகாரம் சாப்பிட முடியாது, நாளை காலையில சாப்பிடலாம். தம்பி, அங்க உள்ள வந்து படுத்துக்கிறீங்களா? இல்ல வேண்டாம் ஐயா, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். என்னால அவ்வளவு தூரம் நடக்க முடியாது. சரிப்பா.
நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டான். இனிமே பயம் இல்ல. எல்லாம் என்னாலதான் சார். இப்படிலாம் நடக்கணும்னு இருந்தா அதை யாரால தடுக்க முடியும்? சும்மா இருந்தவன கோயிலுக்கு கூட்டிட்டு போய் இப்படி ஆயிடுச்சே சார். ஆமா சார், சந்துருவா அடிக்க வந்தது சங்கிலிதான். அண்ணம்மா வீட்டுல ஒருத்தரை விடாம கண்டிப்பா அழிச்சிருவேன்னு என்கிட்டயே சொல்லிட்டு போறான். ஐயோ, இப்ப என்ன சார் பண்றது? நாளைக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். இத பத்தி யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேசாத. சந்துரு கிட்ட கூட சொல்லாத. உடனே அடிக்கடின்னு கிளம்பிடுவான். ஆனா நாம இப்ப என்ன பண்றது சார்? சந்துரு முழிக்கிற வரைக்கும் காத்திருக்க வேண்டியதான். ஆனா அம்மா வீட்ல தேடுவாங்க சார். நான் பாத்துக்கிறானு. யூ டோன்ட் வரி. நான் சொல்ல வேண்டியதை தெளிவா சொல்றேன் தம்பி. இனிமே அந்த மாதிரி நடக்காது. ஓகே, நடந்தா பாத்துக்கலாம். ஆமா. என்னங்க, சாயந்தரத்துல இருந்து சந்துரு ஆளையே காணோம். எங்க போனா? நான் பாக்கலையே. அப்பப்பா, நமக்கு இது தோணவே இல்ல பாருங்களேன். என்னதான் இருந்தாலும் சின்னஞ்சிறுசுங்க தான். அனு காளிகாம்பாள் கோயிலுக்கு போகணும்னு கூப்பிட்ட உடனே நம்ம சந்துரு வேக வேகமா கிளம்பி கூட்டிட்டு போனா பாருங்க. அந்த அழக நீங்க பாத்துருக்கணும்க்கா. என்ன வேகங்கிறீங்க? ஐயோ, நாம ஒரு கோயிலுக்கு போனோம்னா அவன் யோசிச்சு கிளம்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது. ஆனா அனு சொன்ன மறு நிமிஷமே அவன் சட்டுன்னு கிளம்பி வந்துட்டானா பாருங்களேன். என்ன, சந்துரு அனு கூட கோயிலுக்கு போயிருக்கானா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. அவன் என்னைக்கு நம்மள மதிச்சு சொல்லிருக்கான்? போனா போன இடம், வந்தா வந்த இடம். இது என்ன புதுசா? அதானே, இன்னைக்கும் அவங்க 2 பேரும் கோயிலுக்கு போனதை நான் பார்த்தேன்க்கா. இல்லனா எனக்கும் தெரிஞ்சிருக்காது. இப்ப அவ்வளவு தூரத்துல இருக்கிற காளிகாம்பாள் கோயிலுக்கு போயே ஆகணுமா? ஏன் பக்கத்துல வேற கோயிலே இல்லையா? ஏன் இந்த சந்திர இப்படி எல்லாம் பண்றான்? கோயில் தூரமா இருக்கணும்ன்றதுக்காக தானே அவங்க காளிகாம்பாள் கோயிலுக்கே போயிருக்காங்க. என்ன ராஜி, அவங்க காளிகாம்பாள் கோயிலுக்கு தானே போயிருக்காங்க. அதுவும் கார்ல தான் போயிருக்காங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? அதான் அத்தை யாரையும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. அக்கா, திடீர்னு அத்தை சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ வேணா கேட்காம இருக்கலாம், நான்லாம் அப்படி கிடையாது. நான் அத்தை சொல்றத கேட்பேன். கேப்பீங்க. இது எப்பல இருந்து? இப்பல இருந்து தான் வச்சுக்கயே. சரி. அது நம்ம சந்துரு தைரியமான பையன். அவன் கிட்ட வேற யாராவது அடி வாங்காம இருந்தா போதும். தேவையில்லாம யோசிக்காதீங்கக்கா. அவன் இப்படி கோயிலுக்கு போனது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கோயிலுக்கு வாடான்னு 1000 தடவை கூப்பிட்டுருப்பேன். ஒரு தடவையாவது வந்திருக்கானா? எதுக்கு கார் எடுத்துக்கிட்டு அதுவும் காட்டுக்குள்ள இருக்கிற காளிகாம்பாள் கோயிலுக்கு போகணும்? அதுவும் நம்ம அனு கூட. ஜெயந்தி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? எதையாவது போட்டு எப்ப பாரு குழப்பிக்கிட்ட. அனு போகணும்னு சொல்லிருப்பா, இவன் கூட்டிட்டு போயிருப்பான். எங்க ஊரு வாமா காமிக்கிறேன்னு கிளம்பி போயிருப்பான். ஏங்கா, உங்களுக்கு அப்படியா தோணுது? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு எப்படி யோசிச்சாலும் அப்படிதான் தோணுது. எனக்கு வேற எதுவும் தோணல. இவ பாட்டுக்கு சந்துரு தம்பிய கூட்டிட்டு போயிட்டா. இங்க இருக்கிறவங்க எல்லாம் மாறி என்னெல்லாமோ பேசிக்கிறாங்க. ஜெயந்தி என்னடானா சந்துருவ அனுக்கு கட்டி கொடுக்கறதுல அவ்வளோ குறியா இருக்காங்க. சுப்பு, நீ வந்த வேலையை முதல்ல முடிங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இந்த நேரம் பார்த்து இந்த அனு சந்துரு தம்பிய கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம். ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன புஷ்பா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அனு போனால, போன் போட்டு பார்த்தா போன் சுவிட்ச் ஆப்னு வருது. அட, நம்ம சந்திர கூட தானே போயிருக்கா. ஏன் இப்படி பயப்படுறீங்க? யாரும் தொந்தரவு பண்ண கூடாதுன்னு தான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் என்னவோ. நீங்க வேணா நம்ம சந்திர நம்பருக்கு போட்டு பாருங்க, அந்த நம்பரும் சுவிட்ச் ஆஃப்னு தான் வரும். இத பாருங்க புஷ்பா, அவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசட்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நல்லா புரிஞ்சுக்கட்டுமே.
என்னங்க நீங்க பெரியவங்க நம்ம முடிவு பண்ணாம அதெல்லாம் சரியில்லைங்க. அவ சந்துரு தம்பி கூட கோயிலுக்கு போனது எனக்கு கோவம்தான். இப்ப போன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது. எங்க போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? அவ அடிக்கடி இப்படி போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறவதான். ஆனா இங்க வந்து இங்கேயும் இப்படி எல்லாம் பண்ணா எப்படி? இத பாருங்க புஷ்பா, நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அவளுக்கே தெரியாம அவ போன் இந்த சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம்ல. அப்போ சந்துரு தம்பி போன்ல இருந்து எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்ல வேண்டியது தானே? விடுங்க புஷ்பா, பொண்ணு கண்டிச்சு வளர்க்க வேண்டியதுதான். அதுக்குன்னு எப்பவுமே கண்டிச்சுட்டே இருப்பீங்க? அவ சின்ன பொண்ணு தானே. இது வரைக்கும் தேவையில்லாம ஒரு வார்த்தை கூட பேசினது இல்ல. அவ வரட்டும், அப்புறமா பேசிக்கலாம். அதுக்குன்னு அவ வந்த உடனே திட்ட ஆரம்பிச்சிடாதீங்க. அவ ரொம்ப பாவம். சரி, நான் வரேன் புஷ்பா. சார் கிட்ட சொல்லலாம்னா அவரே இப்ப காணுமே. அம்மா மகமாயி, இந்த அணுவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இப்படி என்ன புலம்ப விட்டாலே. போனம்மா வந்தம்மான்னு இல்லாம ஏன் இவ்வளவு நேரம்? என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு என்ன பார்த்தா அது என்ன காளிகாம்பாள் கோயிலுக்கு போறது? ஐயோ, இப்ப மட்டும் சுப்பு போன் பண்ணிச்சு. செத்த நானு. அம்மா மகமாய், நீ தான் என்ன காப்பாத்தணும். எல்லாத்தையும் இவ பண்ணிட்டு எல்லா பிரச்சனையும் ஏன் தலைமையில இறக்கி வச்சிடுவா. வரட்டும் இன்னைக்கு அவளை. சரி அனு, அவன் தூங்கட்டும். நம்ம கார்ல வெயிட் பண்ணலாம். நீ வா. என்ன அனு, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? என்ன பேசுறதுனே தெரியல சார். ஏன் அனு? என்னமோ யோசனையா இருக்கு. ஒரு பக்கம் கோயிலுக்கு போய் விளக்கேத்துனது, இப்போ உங்க கூட நடந்து வர்றது சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் சந்துருக்கு என்னாலதான் இப்படி ஆச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? ஆமா சார், இது சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம் தான். 4 நாள் முன்னாடி நைட்டு உங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். அதையே வாழ்க்கையில மறக்க முடியாதுன்னு சொன்னேன். அது அந்த கடவுளுக்கே கேட்டிருக்கும் போல இருக்கு. அதனாலதான் இந்த நீளமான ராத்திரியில உங்க கூட இருக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு. உன்கிட்ட தான் சொல்றேன் அனு, ஏதாவது பேசு. என்ன பேசணும்னு தெரியல சார். நீங்க ஏதாவது பேசுங்களேன். என்ன சொன்னீங்க? இப்போ நீங்களே அமைதியா வரீங்க. நிறைய பேசணும்னு நினைக்கிறானோ, என்னென்னமோ பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா உன் கண்ணை பார்த்தா எதுவுமே பேச முடியலானோ. உன் கூட இந்த மாதிரி ஒரு அத்வான் காட்டில் சந்தோஷமா இப்படி நடந்து வருவேன்னு நினைச்சு பார்க்கலானோ. எஸ் சார், நானும் நினைச்சே பார்க்கல. ஏ கிஃப்டட் நைட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இருக்கு சார். அந்த இயற்கையே நம்மளை இப்படி சேர்ந்து நடக்க வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது இயற்கையும் கடவுளும் தெரியல சார். இது தற்செயலா நடந்ததான்னு கூட தெரியல சார். ஆனா நடக்கிறதெல்லாம் நிஜம். இப்ப நானும் நீங்களும் நடக்கிறதும் நிஜம். இந்த குளிர், இந்த காற்று, இந்த ராத்திரி, அந்த நிலா எல்லாம் நிஜம்.
நானும் நிஜம், நீங்களும் நிஜம், நம்ம மனசுல இருக்கிற காதலும் நிஜம். எல்லா நிஜமும் சேர்ந்து நம்ம கூடயே நடந்து வருதானு. ஆனா உங்க மனசுக்குள்ள இருக்கிற நிஜத்தை மட்டும் ஏன் சார் மறைக்கிறீங்க? அந்த இயற்கை எப்படி நம்மளை இப்படி சேர்த்து இருக்க வச்சதோ அதே மாதிரி என் மனசுக்குள்ள இருக்கிற நிஜமும் அதுவா வெளியே வரட்டும். ஆனா நானா ஏன் அதை சொல்லணும்? ஆனா நீங்க என் கண்ணை பார்த்து சொல்லணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை சார். சீக்கிரமே அந்த நாள் வரும். நம்ம சந்தோஷமா இருக்கிற இந்த நாளை விட அந்த நாள் இன்னும் முக்கியமான நாளா இருக்கும். சொல்லணும் சார், நம்ம காருக்குள்ளேயே உட்காந்துருக்க போறோம், அதுவும் நைட்டு முழுக்க. வேண்டாம், இப்படி வெளியே ஒரு இடம் பார்த்து உட்காரலாமா? ஆனா ரொம்ப குளிர்தே சார். ஒரு நிமிஷம் இரு. டிக்கில ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ம், ஒரு நிமிஷம் ராணு. சார் 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 கேம்ப் ஃபயர். உட்காரானு. ஆமானு, ஏன் திடீர்னு கோயிலுக்கு வந்த? சும்மாதான் சார். வேலூர்ல இருந்து சந்துருவோட இந்த கோயிலுக்கு அவ்வளோ அவசரமா வந்தது நிஜமாவே சும்மாவா? சும்மானா சும்மா இல்ல, ஆனா சும்மாதான். அது என்ன சும்மாலேயே ஸ்பெஷல் சும்மா? அது சார், சரி உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு கதை சொல்லிருக்கேன்ல, அது ஞாபகம் இருக்கா? நட்சத்திரத்தை கோத்து மாலையா போட ஆசைப்பட்ட ஒரு பொண்ணோட கதை. அந்த பொண்ணுக்கு திடீர்னு ஒரு ஆசை, அந்த சூரியனை பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு. அவளுக்கு தெரியும் அந்த ஆசை பேராசைன்னு. ஆனா அந்த பொண்ணுக்கு அந்த ஆசையை மட்டும் விடவே முடியல. ஆனா தான் ஆசையை நிறைவேற்றி காமிக்க
என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ வானத்துல இருந்து ஒரு அசரீரி கேக்குது, காளிகம்பாள் கோவிலுக்கு போய் விளக்கு போடு, அந்த சூரியன் பக்கத்துல நீ இருக்க, நான் உதவுறேன்னு. அப்படி மட்டும் விளக்கு போட்டா 1000 வருஷம் ஆனாலும், எத்தனை யுகம் ஆனாலும், எத்தனை ஜென்மம் ஆனாலும் நீ அந்த சூரியன் பக்கத்திலேயே இருக்கலான்னு அந்த அசரீரி சொல்லுது. அந்த சின்ன பொண்ணும் அத நம்புறான். அதனால சந்தோஷமா அந்த கோவிலுக்கு போனான். வேலூர் காளிகாம்பா கோயிலா அது? அனு, உங்க அம்மா தான். அம்மாவா? ம், சார் பேசு. சூர்யா சார். அம்மா, நான் அனு. அறிவு இருக்காடி உனக்கு? எங்கேயாவது வெளில போனா போன் பண்றது இல்லையா? ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுமா. சூர்யா சார் போன் உன்கிட்ட எப்படி வந்துச்சு? உன் போன் என்னாச்சு? உனக்கு எத்தனை தடவை போன் பண்றது? அம்மா பயப்படாத, நான் சந்துரு, சூரிய பிரகாஷ் சார் எல்லாரும் இங்கதான் இருக்கோம். அம்மா மகமாயி, உன்கிட்ட 1000 தடவை சொல்லியாச்சானு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணாத. அப்படி பண்றதா இருந்தா என்கிட்ட ஒரு போனை போட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பண்ணுன்னு. நான் எங்கம்மா போன் ஆஃப் பண்ண? சார்ஜ் இல்லம்மா. முதல்ல அந்த போனை எங்கேயாவது தலைய சுத்தி தூக்கி எறிடி. உன் போன் சுவிட்ச் ஆஃப் ஆறதும் நான் பயந்துகிட்டே இருக்கிறதும் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? முதல்ல நான் சொல்றது கேளுமா, அப்புறமா சத்தம் போடு. என்னடி, ஏதாவது பிரச்சனையா? ஆமாமா, அத யாருக்கிட்டயும் இப்போதைக்கு அங்க சொல்லாத. நானும் சந்துருவும் கார்ல வந்துட்டு இருந்தோம். அங்க வேலை சூர்யா சார் வந்தாரு. அப்புறம் மட்டும் வரலனா ஐயோ. என்னடி என்னெல்லாமோ சொல்ற? இதுக்குதான் அண்ணம்மா தலையா அடிச்சுக்கிட்டாங்க. யாரும் தனியா எங்கேயும் வெளில போகாதீங்கன்னு. இப்ப பாரு இப்படியெல்லாம் ஆயிருச்சு. ஏதாவது ஆயிருந்தா உன்னாலதான் எல்லான்னு எல்லாரும் உன்னதானடி சொல்லிருப்பாங்க. நான் சொல்றது கேள்வி, நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுடி. அப்படியெல்லாம் உடனே வர முடியாதுமா. முதல்ல கார் ரிப்பேரு. சந்துரு மருந்து சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். நானும் சாரும் அவன் கூட தான் இருக்கும். அவன் முழிச்சதுக்கு அப்புறம் அவனை கூட்டிட்டு வரும். அங்க எல்லார்கிட்டையும் சூரிய பிரகாஷ் சாரே சொல்லிடுவாரு. இப்போ நீ எதையும் சொல்லாத, பயந்துட போறாங்க. உன்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. நீ சூரிய சார் கிட்ட போன கொடு. ஹலோ, சொல்லுங்க சார். நீங்க அவங்க கூட இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு நிம்மதியா இருக்கு. பத்திரமா பாத்துக்கோங்க சார். சந்துரு தம்பிக்கு பெரிய அடியொன்னும் இல்லையே? முதல்ல பதறாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், வச்சிடுறேன். புஷ்பா, பொண்ணுகிட்ட பேசிட்டீங்களா? இப்போ நிம்மதி ஆயிடுச்சா? அவகிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நிம்மதியாச்சு. நான் தான் அப்பவே சொன்னனே, நீங்க தான் ஏதேதோ யோசிச்சு பயந்துட்டே இருந்தீங்க. பொண்ணு பெத்தவ, என் மனசு உங்களுக்கு புரியாதா? அதுவும் சரிதான். நான் இவ்ளோ தைரியமா பேசினாலும் ஒரு நிமிஷம் லீலாவை காணும்னா நானும் இப்படிதான் பதறி போவேன். நேரம் ஆச்சு, நீங்க போய் படுங்க. சரிங்க புஷ்பா.
அப்பாடி, என்னடா அணுவ காணோமேன்னு புஷ்பா இவ்ளோ பயப்படுறாங்களேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப அந்த பிரச்சனையும் தீந்துடுச்சு. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டா மத்ததெல்லாம் தானா நடக்கும். என்ன சொன்னாங்க உங்க அம்மா? அவங்களுக்கும் அப்பாவுக்கும் நான் எங்க போனாலும் சொல்லிட்டு போகணும். 2 நிமிஷம் என் ஃபோன் நாட் ரீச்சபிள்ல இருந்தாலும் அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆனா கூட நீங்களும் இருக்குன்னு சொன்ன உடனே அம்மா நிம்மதி ஆயிட்டாங்க. நீங்க எப்பவும் என் கூடவே இருப்பீங்களா சார்? நிச்சயம் எப்பவும் உன் கூட இருப்பான். சார் நல்லா பசிக்குது. ஒரு நிமிஷம் ராணு, கார்ல ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். ம். கார்ல சாப்பிட ஒன்றும் இல்லானோ, வாட்டர் பாட்டில் மட்டும்தான் இருந்துச்சு. இந்தா. இன்னைக்கு நைட்டு தண்ணி குடிச்சிட்டு தான் படுக்கணும்னு அந்த காளிகம்பால் நினைச்சிருக்கா போல. அந்த சின்ன பொண்ணு சூரிய பிரகாஷ் நினைக்கும் போது ஒரு நிமிஷம் இரு. சார் சார் இந்தா. சார் இதெல்லாம் ஏன் சார் நீங்க பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாப்பிடு. ஒரு நாள் ராத்திரி பசியோட இருந்தா இப்ப என்ன ஆயிடும்? ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா ஒண்ணுமில்லதானோ. ஆனா நான் உன் கூட இருக்கும்போது நீ பசியோட இருக்கலாமா? இந்தா. பார்த்து, சூடா இருக்கு. ம் தேங்க்ஸ் சார். அக்கறை இருந்தா வருவீங்க. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக சமையல்காரனா வந்தீங்க. இப்ப எனக்கு மட்டும் ஸ்பெஷலா கிராண்ட் டின்னரை அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. இவ்ளோ பெரிய ஆள் எனக்காக இப்படி கஷ்டப்படுறாருன்னு நினைச்சு வருத்தப்படுறதா இல்ல இவ்ளோ பெரிய ஆள் எனக்காக இதை செய்யறாருன்னு பெருமைப்படுறதா எனக்கு ஒண்ணுமே புரியல சார்.
என்னன்னு இன்னும் பசிக்குதுன்னா சொல்லு, இன்னும் போய் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொண்டு வருவா. அம்மாங்கிற மரியாதை கொஞ்சமாவது இருக்கா? பத்மா என்னடானா வீட்ல ஒருத்தனே ஒளிச்சு வச்சுட்டு அவனே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. இந்த சந்திர என்னடானா வீட்டுக்கு வந்த பொண்ணோட கோயிலுக்கு கிளம்பி போயிருக்கான். ரெண்டும் ஒண்ணா? வயசு பொண்ணை கூட்டிட்டு பொழுது போன நேரத்துல கோயிலுக்கு போறோமே, அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனோம்னு தெரிய வேண்டாம்? திடீர்னு அறிவே வா வானா வந்துருமா? முதல்ல இருந்தே கண்டிச்சு வளர்த்திருக்கணும். அப்போ ஆஹா என் பையன் இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு புகழ வேண்டியது, இப்போ புலம்ப வேண்டியது. அதுக்காக இப்படி ஒரு பொண்ணு கூட அவன் சொல்லாம கொள்ளாம போவானா? இப்போ அவன் பொண்ணோட போனது கோவமா, இல்ல நீ நினைக்கிற பொண்ணோட அவன் போலன்னு கோவமா? என்ன சான்ஸ் கிடைக்குதுன்னு குத்தி காட்டுறீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நானே அவன் இப்படி ஒரு பொண்ணோட வெளியில போயிருக்கானேன்னு கோவத்துல இருக்கேன். நீங்க வேற உங்க பங்குக்கு என்ன உசுப்பேத்தி விடுறீங்களா? இங்க பாரு ராஜி, உன்னை உசுப்பேத்த வேண்டியதே இல்ல, நீ எப்பவும் உசுப்பேறியதான் இருக்க. ஆமாங்க ஆமா, இந்த வீட்லயே நான் மட்டும்தான் சண்டை கோழி. யார் கிடைப்பாங்க சண்டைக்குன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். அப்படியே போதுமா? இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? தேவையான விஷயத்தை பேசினா மட்டும் அப்படியே காது கொடுத்து கேட்டுருவீங்களா நீங்க? இங்க பார், சந்துரு பத்திரமா திரும்பி வந்துருவான், விட. அவன் திரும்பி வருவான்றது எனக்கு தெரியாதா? அவன் திரும்பி எப்படி வருவாங்கறதா என் கவலை. எப்படி வந்தா என்ன? ஐயோ, இந்த மரமண்டைக்கு வெளிப்படையா சொன்னாலே புரியாது. இதுல நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இங்க பாரு, எனக்கு எல்லாம் புரியுது. நடக்கணும்னு இருக்கிறது நடந்தே தீரும், புலம்பாத. நானே ஏகப்பட்ட கடுப்புல இருக்கேன். இதுல நடக்கிறதெல்லாம் நடந்தே தீரும்னு தத்துவம் பேசிட்டு இருந்தீங்க, நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். ஒரு அப்பாவா கொஞ்சமாவது பொறுப்போட இருங்க. சந்துரு வரட்டும், அவனுக்கு இருக்கு. பாவம் நல்ல வலி போல இருக்கு, அசந்து தூங்குறாரு. அனு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லுங்க சார். லீலா பத்தின விஷயம். லீலாக்கு என்ன சார்? நானும் நாராயணனும் இன்னைக்கு கடத்தெருவுக்கு போனோம். அங்க நான் லீலாவை பார்த்தேன். ரெண்டு பேரும் சாதாரணமா பேசினாங்களோ என்னவோ. இல்லனு, அவங்க ரெண்டு பேரும் பேசினதை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு அவங்க லவ் பண்றாங்கன்னு. அது மட்டும் இல்ல அனு, அந்த பையன் யார் என்னன்னே தெரியல. அவங்க ரெண்டு பேரும் நாளைக்கு வேலூர் கோட்டைக்கு போலான்னு பேசிட்டு இருந்தாங்க. அவ நாளைக்கு அந்த பையன் கூட இப்படி போறது வீட்டுல தெரிஞ்சா இன்னும் என்ன ஆகுமோ? ஆமா சார், அண்ணம்மா எனக்கு தெரியாம தான் பேத்தி எவனோ ஒருத்தனை லவ் பண்றான்னு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்க சார். லவ் பண்றது தப்பில்ல, ஆனா லவ் பண்ற பையன் நல்லவனா இருந்துட்டா பிரச்சனையே இல்லை. இந்த காதல் எல்லாரையும் என்னெல்லாம் பண்ணதில்ல சார். ஆமா அண்ணா, ஆனா என் மனசுல இருக்கிற காதலை என்னால வெளிப்படையா உன்கிட்ட சொல்ல கூட முடியல. நீங்க எப்போ சொல்லுவீங்கன்னு நான் காத்துட்டு இருக்கேன் சார். என்ன சொன்னோம்?
சரிங்க சார். எனக்கு ரொம்ப தூக்கமா வருது. ஒரு நிமிஷம் இரு. சார் சார் தயவு செஞ்சு எங்கேயும் போயிடாதீங்க சார். நீங்க பாம்பை பார்த்தேன்னு சொன்னதுல இருந்து நான் பாக்குற இடம் பூரா பாம்பாவே தெரியுது சார். நான் எங்கேயும் போகல, பயப்படாத. ம்? எந்த நிமிஷமே இப்படியே என் உசுறு போனா கூட நான் சந்தோஷமா செத்து போவேன் சார். இதோ ரெடி.